வணக்கம். இது காலத்தின் குரல். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற வேண்டும். அதில் வேலூருக்கான மக்களவை தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 38 தொகுதிகளுக்கும் புதுவையில் ஒரு தொகுதிக்கும் சேர்த்து 39 தொகுதிகளோடு 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் வேலூரில் மக்களவைத் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக வழக்கெல்லாம் தொடரப்பட்டு அந்த வழக்கிலும் கூட அந்த தடைக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்திருக்கக்கூடிய நிலையில் நாளை அங்கும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நியாயமான தேர்தல் நடத்த வேண்டியது யார் கையில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இந்த வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட இடத்திலிருந்து எழுகிறது. நியாயமான தேர்தலை நடத்த வேண்டியதை ஆணையம் உறுதிப்படுத்த வேண்டுமா அல்லது அரசியல் கட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டுமா? அதுக்கான பொறுப்பு மக்களுக்கும் இருக்கிறதா? இதுவே இன்றைய காலத்தின் குரலுடைய பேசுபொருளாக இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு பத்திரிகையாளர்களோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம். அரங்கில் நம்மோடு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் திரு ஜாகிர் உஷேன், பத்திரிகையாளர் திரு MC ராஜன் மற்றும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் மூரும் இணைகிறார்கள். மூருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் அரசியல் விமர்சகர் திரு ஆலி செந்தில்நாதன் நம்மோடு இணைய இருக்கிறார். நாம் பயணிக்கலாம். திரு வெங்கடேஷ், உங்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் தேர்தலை ரத்து செய்கிறாங்க. பணப்பட்டுவாடாவை காரணம் காட்டி தேர்தல் ரத்து செய்யப்படுவது அப்படிங்கிறது பொது தேர்தலில் தஞ்சை அரவக்குறிச்சி, அதன் பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல், இப்பொழுது வேலூர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதன் பிறகு அதே தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தல்களில் எந்த பணப்பட்டுவாடாவும் நடைபெறவில்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்வதாக புரிந்து கொள்ள முடியுமா? பணப்பட்டுவாடா புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் ரத்து மட்டும்தான் ஒரே தீர்வா? தேர்தல் ரத்து என்பது ஒரு தற்காலிக மருந்து. அந்த மருந்தை நீங்கள் போடாமல் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த மருந்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு அன்ஃபேரான இந்த மாதிரியான சலுகைகள் மூலமாக ஒரு அன்ஃபேரான எலெக்ஷன் ஒன்று நடைபெற இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் புரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க அன்ஃபேராக நடக்கிறதா, மற்ற அடுத்த தரம் நடக்கும்போது அந்த மாதிரி அன்ஃபேர்னஸ் நடக்காதா, அந்த கேள்வியெல்லாம் உண்டு. ஆனால் அடிப்படையில் இப்பொழுது அந்த இடத்துல ஒரு அன்ஃபேரான எலெக்ஷன் இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு சில சலுகைகள் கொடுப்பதன் மூலமாக, இல்லை இந்த மாதிரி பொருட்கள் கொடுப்பதன் மூலமாக, பணம் கொடுப்பதன் மூலமாக ஒரு வித்தியாசத்தை, அங்கே ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்கிறது. அந்த இம்பேலன்ஸ் எங்க கண்ணுக்கு தெரிய வந்துவிட்டது. அந்த தெரிய வந்து விட்டதோடு அது உறுதியாகவும் இருக்கிறது, ப்ரூவன் அப்படின்ற இடத்துல இருக்கு. அப்படின்னும் பொழுது நான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. அப்போ அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா, இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் செய்யக்கூடாது. அந்த தேர்தலை நான் நடத்து போறேன். இதுதான் சட்ட ரீதியாகவும் நியாயப்படியும் அது சரியானது. அடுத்த தரம் நடக்கும் போது அதே மாதிரி நடைபெறவில்லையா அப்படின்றது நீர் திருப்பியும் ஒரு தரம் தான் பார்க்கணுமே தவிர, இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது அனைவராலும் உருவாக்கப்பட்டதா ஒருவரால் உருவாக்கப்பட்டதா? அந்த இம்பேலன்ஸுக்கு எல்லாருமே பொறுப்பு சார். பெரிய இல்ல சார், நான் கேக்குறது சின்ன கட்சிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா 100 மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வுல ஒரு மாணவர் பிட் அடிக்கிறான்னு வைங்க, நீங்க அந்த தேர்வையை ரத்து செய்யறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. இப்போ சிறிய கட்சிகளும் சுயேட்சைகளும் ஒரு உதாரணம் சொல்றாங்க. தேர்தல் செலவுக்கே எங்களுக்கு பணம் இல்லை, நாங்க எங்க போய் வாக்குக்கு பணம் கொடுக்க போகிறோம். அப்போ நீங்க யாரோ ஓரிருவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேர்தலை ரத்து செய்றீங்க. இவ்வளவு நாள் நாங்க நாமினேஷன் பண்ணி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி வீடு வீடா எங்களுடைய சின்னத்தை போராடி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம்ல, இதுக்கு ஒரு சொற்ப தொகையாவது நாங்க செலவு பண்ணிருப்போம்ல, இதை யார் திருப்பி தருவான்னு ஒரு கேள்வி கிடையாது சார். அதுதான் அந்த கேம்ல இருக்கக்கூடிய அடிப்படை விதியே அதுதான். நீங்கள் ஒரு இடத்துல நீங்க இப்படி பார்த்து பாருங்க. இப்போ ஒரு வேட்பாளர் ஒருத்தர் அந்த தவறிட்டார்னா என்ன ஆகும்? அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க தேர்தலை ரத்து பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க நீங்க அந்த இடத்துல? அப்ப இதே லாஜிக் தான். ஒரு இடத்தில் தவறு நடந்து விட்டது, அந்த தவறு தெரிந்த பின்னால் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதனால் பாதிக்கப்படக்கூடிய 99 பேர் இருக்கிறார்கள் என்றால் உண்மைதான், அது உண்மைதான். அதை விட நான் இன்னொரு பாதிப்பு சொல்வேன். அந்த மக்களுக்கு திருப்பியும் இன்னொரு பெரிய இம்சையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி இம்சையா வரவேற்பா மகிழ்ச்சியா? இல்ல, நான் இம்சையை நான் பாக்குறேன். நீங்க அந்த இடத்துல முதல் விஷயம், ஒரு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த இடத்தில் அவர்களுக்கு இழந்து போகிறார்கள். 1. 2, மீண்டும் அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்திலும் திருப்பி அதே விதமான ஒரு அத்தனை விதமான இதை நடந்து அடுத்த ஒரு தேர்தலுக்கு போய் நிக்க போறோம் ஒரு 6 மாசம் கழிச்சு. இப்ப என்னன்னா, உண்மையில் அந்த ஜனநாயக பூர்வமாக நடைபெற வேண்டிய ஒன்றை உண்மையில் இவர்கள் குலைத்து விட்டார்கள். நீங்க அப்ப அது குலைத்ததுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாம்? அதுதாங்க, அது தண்டனை எல்லோருக்குமான்னு கேக்குறேன். ஆமா, வேற வழி கிடையாது. கூட இருந்த காரணத்திற்காக அல்லது சக போட்டியாளர் இருந்த காரணத்திற்காக இன்னொருவரும் அந்த தண்டனையை அனுபவிக்கணும்னு குறிப்பிட்ட தவறு செய்த நபர் மீது தனிப்பட்ட வழக்கு தொடரப்படுவது அது வாடிக்கை, உண்மை. தேர்தல் வழக்கு அது எத்தனை காலம் ஆகும்னு நமக்கு தெரியாது, அது ஒரு பிரச்சனை. ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அப்பொழுது ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறது சந்தையில் அல்லது அந்த பொதுமக்கள் மத்தியில். ஒரு இடத்துல அந்த ஒரு மார்க்கெட்னு வைத்துக் கொண்டோம்னா அந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் உருவாகிவிட்டது. ஒருத்தருக்கு ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பும் மற்றவருக்கு ஒரு கூடுதல் இல்லாத ஒரு வாய்ப்பையும் சலுகையும் அந்த இடத்துல இழந்து விட்டார். அப்போ
இயல்பாகவே அது நிரூபணமான ஒரு சூழ்நிலையில் நான் அதை நடத்தக்கூடாது இல்லையா, அதை நான் செய்ய மாட்டேன். அதனால தான் தேர்தல் ஆணையம் அதை உடனடியாக ரத்து செய்கிறது. அந்த வகையில் அந்த இடத்தில் அது சரி. சார், ஓகே. திரு எம் சி ராஜன், இந்த தேர்தல் ரத்து என்பதுதான் சரியா? அதை தவிர வேற நடவடிக்கைகள் எடுக்க முடியாதா இந்த பணப்பட்டுவாடா உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்துவதற்கு? இதுல எந்த இடத்திலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாத இதர வேட்பாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற குரல் ஒலிக்குது இல்ல, அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? இல்லை, வெங்கடேஷ் சொன்ன மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வேற என்ன இருக்கு? அந்த குறிப்பிட்ட யாராவது குறிப்பிட்ட வேட்பாளரை வந்து நீங்க தகுதி நீக்கம் செய்யலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பெரிய அளவில் எந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போ ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பரப்புரையே வந்து தேர்தல் ஆணையத்தால் தடுத்து நிறுத்த முடியல. என்ன தேசியவாதம் பேசக்கூடிய இராணுவத்தை இந்த தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை தேர்தல் ஆணையத்தால் தடுக்க முடியல. அடுத்து பணப்பட்டுவாடாவை நிறுத்துவதற்கு தேர்தலை ரத்து செய்வதுதான் ஒரே வழி என்றால் அடுத்த தேர்தலும் இது நடக்கத்தான் போகுது. அப்போ என்ன செய்வாங்க? என்ன ஸோ அதனால வந்து அதை தடுப்பதற்கு என்ன வழி அதை பார்க்கணும். தேர்தல் ரத்துங்கிறது வந்து அது தீர்வு கிடையாது. இல்ல, இதை தாண்டி பிரதான இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்க அங்க இருக்கிற வாக்காளர்கள் வந்து இன்னொரு தடவை வரது நல்லதுதான் நினைப்பான். இன்னொரு முறை பணப்பட்டுவாடா நடக்கும் இல்லையா, சந்தோஷமா தான் இருப்பான் வாக்காளர். இதை தாண்டி இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, 2016 பொது தேர்தல், சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தலுக்கு மட்டும் தள்ளி வைக்கப்பட்டன. அதன் பிறகு நீங்க வந்து ஆர்கே நகர், ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல். இப்போ ஒரு கேள்வி எழுதுல்ல, இந்தியாவில் பணம் விநியோகம் என்ற புகாரின் அடிப்படையில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுவது சமீப காலமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான். அப்போ மற்ற மாநிலங்களில் எதுவுமே பணப்பட்டுவாடாவே இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறார்களா? தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மட்டும்தான் பணம் பெறுகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் இதில் ஏற்படாதா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் கட்சிகள் பணம் குடிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படாதா? அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப பெட்டரா இருக்குதா? இப்போ ஆந்திரா தேர்தலில் நம்ம பார்த்தோம், அவ்வளோ பெரிய கலவரத்தையே பார்த்தோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி தேர்தல் நிறுத்தப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே அதெல்லாம் இல்லையா? இந்த கேள்வி ஒரு சாமானிய தமிழனாக, ஒரு சாமானிய தமிழக வாக்காளர்களுக்கு எழுமா இல்லையா? இல்லை, உங்கள் கேள்வி சரியானதான். இந்தியாவில் பிற பகுதிகளில் எந்த அளவுக்கு இல்லையான்னு. ஆனால் இந்தியாவில் பிற பகுதிகளை விட தமிழகத்தில் தான் வந்து ஹைலி மானிட்டைஸ்டு எலெக்ஷன் வந்து ஒரு பணம் எந்த அளவுக்குனா ஒரு டிரான்சாக்ஷன். எப்பா நீ எனக்கு எவ்வளவுப்பா தர, அதுக்கேற்ற மாதிரி தான் என் ஓட்டு. அந்த அளவுக்கு ஒரு டிரான்சாக்ஷனலாக பாலிடிக்ஸ், அரசியலும் தேர்தலும் மாறி போயிருக்கு. அது தமிழகத்தோட சாபக்கேடுன்னே சொல்லலாம். அதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தான் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். ஓகே சார். திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்று திரு ஆலி. இதில் நீங்கள் வருவதற்கு முன்பாக பேசிய 2 செய்திகள் அப்படிங்கிறது, திரு வெங்கடேஸ்வருடைய கருத்து என்பது வேறு வழி கிடையாது, ஒரு சமமான போட்டி இல்லை, ஒரு வேட்பாளர் பணம் கொடுப்பதாக புகார் எழுகின்ற பொழுது தேர்தலை ரத்து செய்வது மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை கையில் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். தேர்தல் ரத்து என்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது எம் சி ராஜனுடைய வாதம். உங்களுடைய பார்வை என்ன? இதில் மற்ற வேட்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, சிறிய கட்சியினுடைய வேட்பாளர்கள், சுயேட்சைகள். இப்போ தேர்தல் ஆணையத்துடைய இந்த அணுகுமுறை சரியானதா? உங்களுடைய பார்வை என்ன? இதில் வந்து நிச்சயமாக தேர்தல் ரத்து ஒரு தீர்வே கிடையாது. அதுக்கு ராஜன் சில காரணங்கள் சொன்னார், அதுக்கு நான் உடன்படுறேன். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து தேர்தல் ஆணையம் கையாளாகத்தனத்தான் இப்படி செய்யுதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அது செயல்படுது. தேர்தலில் எல்லா கட்சியும் பணம் கொடுக்குறது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஆளுங்கட்சி எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ பணம் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து கண்கூடாக அத்தனை பேரும் இந்த மொபைல் ஃபோன் யுகத்தில் பதிவு பண்ணி போட்டாலும் கூட எதிர்கட்சி மேல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இடத்த மட்டும் கண்காணித்து அதில் 10 இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் வந்து தேர்தலை ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான சடங்காக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து தேர்தல் அப்படிங்கிற முறையை ஒழுங்காக நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் மட்டுமே பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கட்சிகள் பொறுப்பு இருக்கு, சமூகமும் பொறுப்பு இருக்கு, எல்லாருமே பொறுப்பாக இருக்காங்க, எல்லா வாக்காளர்கள் எல்லாமே பொறுப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பொறுப்புன்ற அடிப்படையில் வந்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா எதையுமே மாற்ற முடியாது. ஏதோ ஒரு அமைப்பு தான் அந்த பொறுப்பின் அடிப்படையில் ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த அதிகாரம் முழுமையாக தேர்தல் ஆணையத்தால் வந்து செயல்படுத்தப்பட முடியாத நிலையில் இருக்குது, அல்லது வந்து அவர்கள் அதை மீறுகிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய இயலாமை அல்லது உங்களால் செய்ய முடியாததுக்கு ஒரு தொகுதியில் இருக்கிற மக்களை வந்து நீங்கள் தண்டிக்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. இப்போது ஆல்டர்னேட்டிவாக வரக்கூடிய கட்சிகள் இருக்காங்க, அவங்க வந்து பணம் கொடுக்குறதில்ல, தேர்தலில் வந்து பணம் அவங்களால கொடுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை, அவர்கள் இதுவரை செய்த செலவினங்கள் இருக்குல்ல,
அந்த இழப்பீடை யார் ஏற்றுக்கொள்ளுங்கிற கேள்வி எல்லாமே தான். நான் முதல்ல நீங்க அது எல்லாமே சேர்த்து தான். அதாவது உண்மையாகவே தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய வரம்புக்கு உட்பட்டு நியாயமான முறையில் செலவு செய்த ஒரு வேட்பாளருக்கு வந்து தண்டனை தான் இது. இப்போ அடுத்து எலெக்ஷன் வச்சாருன்னா அவரால் போட்டி போட முடியுமா? போட்டி போடுறதுக்கு இன்னொரு 70 லட்சம் செலவு பண்றதுக்கு எங்க இருந்து வந்து போவாங்க? அப்போ சிஸ்டமேட்டிக்காவே நீங்க வந்து இதை வந்து தப்பு பண்ண வைக்கிறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் தான் இது அதிகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கருத்து வந்து மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேர்தலில் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளவு இழிவானதாக கருதப்பட்டாலும் கூட வேறு சில இடங்களில் வேறு சில ஃபேக்டர்ஸ், பணத்துக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதம் வெவ்வேறு சில ஃபேக்டர்ஸ் இதை விட மோசமான முறையில் செயல்பட்டு வருது. எனவே வந்து இது எப்படின்னா ஒருத்தர் எல்லா யோகிதனம் பண்ணாலும் அந்த ஊழலை மட்டுமே வந்து பிரதானப்படுத்தி பேசுகிற மாதிரியான விஷயம். தமிழ்நாட்டில் பணத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான், மறுக்கலை. வேறு சில இடங்களில் தீர்க்கவே முடியாத அல்லது வந்து ரொம்ப அடிப்படையிலே ஆன்டி டெமோக்ராட்டிக்கான சில விஷயங்கள் வந்து அடிப்படையில் தான் வாக்களிக்கப்படுது. அப்போ அது சரியானது. ஜாதி அடிப்படையில மதம் அடிப்படையில வாக்களிப்பதெல்லாம் சரியானது, பணம் கொடுக்கறது மட்டும்தான் தப்புங்கிறது அந்த 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 இடத்துல போயிடக்கூடாது. நிச்சயமா இது ஒரு பெரிய பிரச்சனை தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த 2 கட்சிகள் மட்டும் கிடையாது, யாரு மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? திரு எம்.சி. ராஜன் இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி வந்து என்னை பொறுத்தவரையில வெவ்வேறு விதங்கள் இது நடக்குன்னு தாங்க சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு நீண்ட காலமாக இது இருக்குது, மற்ற இடங்களில் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஸ்டடி பண்ணாமல் சொல்ல முடியாது. ஆனால் வெவ்வேறு விதங்களில் வந்து வாக்காளர்களுக்கு வந்து பணத்தை கொடுக்குறதோ அல்லது வேறு சில சலுகைகள் கொடுக்குறதோ அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு சாவுக்கட்டு என்ன தெரியுமா? அது வாக்காளருக்கு பணம் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் குற்றங்கள் எவ்வளோ நடக்குதுங்கிற புள்ளிவரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் கரெக்டாக நம்ம கேப்சர் பண்ணி கொண்டு வந்து இந்தியாவில் முதல் கட்ட பேரை வாங்கிடுறோம். மற்ற இடங்களில் எது நடந்தாலும் ஒண்ணுமே ரெஜிஸ்டர் ஆகாது, போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் போய் சேராது, குற்றப்பட்டியலே சேராது. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் புள்ளி வரதுபடி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிராக மிக அதிக குற்றம் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். உத்தரப்பிரதேசம் கீழே இருக்கு, அது எதுவுமே நடக்கல. இந்த ஒரு அணுகுமுறையை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடாதுனாலும் கூட நம்ம தமிழ்நாட்டை வந்து வெளியே கொண்டு போகும்போதே இங்கே மட்டும்தான் தேர்தலுக்கு பணம் தராங்க, இங்கே மட்டும்தான் நடிகர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க, இங்கே மட்டும்தான் இது நடக்குதுன்ற அந்த ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தமிழ்நாட்டுக்கே நடக்குது. இதையும் சேர்த்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். திரு ஜாகிர், உங்களுடைய பார்வையில் இந்த நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டிய பொறுப்பு அதிகபட்சம் யாருக்கு இருக்கிறது? தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய அதிகாரம் இருக்கு, அவங்க சரியா பயன்படுத்துறது இல்லை. சமீபத்தில் தென்காசியில ஒரு வேட்பாளர் 25 வயசு மினிமம் கிரைட்டீரியா தேர்தல் நிக்கிறதுக்கு, அவங்க 24 வயசுன்னு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை கூட அவங்க அபிடவிட்ல அதை கூட ரிஜெக்ட் பண்ணல. அதனால நிறைய அதிகாரம் இருக்கு. இவங்க நினைச்சா ஓரளவு ஸ்டிக் பண்ணி நிச்சயமா ஒரு அதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அவங்க ஆளி செந்தில்நாதன் சார் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் தேர்தல் ஆணையம் செயல்படுற மாதிரி நமக்கு பொதுமக்கள் பார்வையில தெரியுது. ஏன்னா இப்போ இவரு கதிர் இந்த வேலூர்ல ஒரு அதாவது மணி ட்ரையல்னு சொல்லுவாங்க. இந்த மணி எப்படி அதில் தான் இவங்க எல்லாரும் காசு கொடுத்து தப்பிச்சுட்டு போயிடுறது. இந்த மணி எப்படி வந்துச்சு எங்க போகுதுங்கிற ப்ரூஃப் வந்து இல்லாம இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இதுல வந்து அவர் என்னமோ பக்காவா மாட்டிருக்கிறாரு. அவங்க காலேஜில் எடுக்கிறாங்க, திருப்பி சிம்மிலிகுடோன்னு கொண்டு போறாங்க. அந்த ஆர்டர்ல தெளிவா இருக்குது. கனரா பேங்க்ல எடுத்திருக்காங்க, கனரா பேங்க்ல என்ன மிஷின்ல கிளீனா நம்பரோட அந்த ப்ரூஃப் இருக்கு, அதை வச்சுதான் இதை நிப்பாட்டி இருக்கிறாங்க. நிறைய இடத்துல தப்பிச்சு போறது அதனால மற்ற இடத்துல கொடுக்கலையா அப்படின்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட மெசேஜ் வருது. தேனியில கொடுக்குறாங்க, மதுரையில கொடுக்குறாங்க. இல்ல அதுலயே எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க உங்க வாதத்தின் இருந்து எடுத்தோம்னா வேலூர் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 2 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் அந்த தொகுதிக்குள்ள வருது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? பாரபட்சமா தான் செயல்படுதுங்க. ஆம்பூர் குடியாத்தம் 2ம் அங்க நடக்குது அப்படின்னா நீங்க சொன்ன பதில் இருந்தா பாரபட்சமா தான் தேர்தல் ஆணையம் நடக்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அந்த 2 எம்எல்ஏ தொகுதியிலையும் எலெக்ஷன் நிப்பாட்டணும் இல்லையா? அதுவும் வேலூர் தொகுதிக்கு உட்பட்டு தானே இருக்கு. அதனால தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் பவர் கூட்டணும். அவங்க இருந்த பவரை கூட அவங்க யூஸ் பண்ணலங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. வெங்கடேஷ், ஏதாவது ஒரு எண்ணிக்கையில ஒன்றில் கூட தனிப்பெரும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் தேசிய கட்சிகளுக்கு, இப்போ நீங்கள் எந்த எலெக்ஷன் எடுத்து அங்கே திராவிட கட்சிகள் எடுத்துக்க, மாநில கட்சிகள் அல்லது அங்கே தேசிய கட்சிகள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் தனிப்பெரும் கட்சி தான். அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தேர்தல் நிறுத்தப்படுகின்ற பொழுது நீங்க அது வந்து மத்தியில் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பது வரைக்கும் கூட தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். இது அதீதமான கற்பனையா இருக்கலாம். பட் அதற்கான வாய்ப்புகள் ஏன் இல்லை என்ற கேள்வி வருதுல. 46 ஓட்டுல 1 ஓட்டுல 86 ஓட்டுல தோற்றதெல்லாம் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க எதிர்கட்சி தொடர்ச்சியா ஒரு வாதம் வைக்குது,
வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து இவர்கள் இதுபோல் செயல்படுகிறார்கள் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை ஜஸ்ட் லைக் அரசியல் பொலிட்டிக்கல் ஒரு கமெண்டா கடந்து போட முடியுமா? இல்லை சார், அந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையில் இருக்கோம். அந்த இடத்துல பணம் பிடிபட்டதா இல்லையா? பணம் பிடிபட்டது அப்படின்னும் போது அந்த பணத்துக்கு ட்ரையல் யார்கிட்டேருந்து போச்சு, யார்கிட்டே வந்துச்சு. இப்போ இதுதான் அடிப்படை குற்றம். இப்போ நீங்கள் மேலே கட்டுமானத்தில் சொல்கிறீங்க, அடிப்படை கட்டுமானத்தில் கடக்காலே வீக்காக இருக்குது. கடக்கால் என்ன, நீங்கள் அங்கே பணம் கொடுக்கப்பட்டிருக்குது அல்லது பணம் கொடுப்பதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது, ஒரு அன்ஃபேரான ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது, ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. அது முதல் குற்றம். இப்போ இந்த குற்றத்தை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது, நாங்கள் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற அம்சம்லாம் கரெக்ட். நீங்கள் பின்னாடி போதுமான அளவு எண்ணிக்கையில் வந்து உறுப்பினர்கள் இருந்தால் கட்சி ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் வந்து செகண்டரி. அதாவது இன்னும் சொல்ல போனால் அவர் ஜெயித்து வந்தால் தானே, அதெல்லாம் ஜெயித்து வந்த பிற்பாடு இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பேசுகிறோன்னா, இங்கே முதல்ல நான் கண்ணெதிரில் பார்த்த ஒரு விஷயத்தில் இதுக்கு தவறு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரு குறுக்கீடு. அதாவது ஜஸ்டிஸ் ஷுட் பி டன், கரெக்ட், நாட் ஒன்லி இட் ஷுட் பி சீம் டு பி டன். அதாவது நீதி வந்து செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, தரப்படுகிறதுங்கிறது நல்லா தெளிவா தெரிகிற மாதிரி செய்யணும். இல்லைன்னாக்க காலங்கடந்த நீதி இல்லைன்னா பாரபட்சமான நீதி தான் காட்டப்படும். ஒரு பணம் புழங்கக்கூடிய ஒரு தொகுதியில் நீங்கள் நடவடிக்கை எடுத்து மீதி எல்லா தொகுதியிலும் நடவடிக்கை எடுக்கலாம், அது பாரபட்சம் தான். அப்போ 40 தொகுதியிலும் நீங்கள் வந்து ஆக்ஷனை வந்து தள்ளி வைப்பீங்க. அவர்களுடைய கேள்வியோடு எனக்கான இன்னொரு கேள்வி நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்க இப்போ நீங்க சொன்ன நடவடிக்கை இருக்கு இல்லையா, இதனுடைய நீட்சியை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, ஒருவேளை தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இவர் ஜாகிர் மாதிரியான சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்றவர்களுக்கு நம்பகத்தன்மை இழப்பதற்கு இவையெல்லாம் காரணமா? நீங்க ஆர்கே நகர்ல தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது, அதன் பிறகு அதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, நீதிமன்றம் அந்த கேள்வி கேட்கிறாங்க. ஆர்கே நகர்ல நீங்க யாரும் அடையாளம் தெரியாதவர்கள் மீது அப்படின்னு சொல்றாங்க, யாரையும் ஒருவரை கூட உங்களால் அடையாளம் காட்ட முடியலையா அப்படிங்கிற கேள்வி. சார்ஜ் ஷீட் ஏன் ஃபைல் பண்ணல, குற்றப்பத்திரிகை ஏன் தாக்கல் செய்யல என்று கேட்கின்ற பொழுது யாரையும் குறிப்பிட்டு இவங்க தாக்கல் செய்யல. ஆனால் நீங்க அந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதின் அடிப்படையில் தான் அமைச்சர் ஒருவர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதின் அடிப்படையாக வைத்துத்தான் இதே மாதிரி வருமான வரித்துறை சொன்ன புகாரின் அடிப்படையில் தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கின்றன? நான் என்ன கேட்குறேன் சார், அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கல, உண்மைதான். நீங்க சொல்றது அத்தனையும் கேள்வி நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு, அதெல்லாம் நான் குறைய சொல்ல. அந்த இடத்தில் அப்பொழுது நான் ஒரு தேர்தல் அதிகாரியாக உட்கார்ந்து கொண்டு என் கண்ணெதிரே இப்படி பிடிப்பட்டதற்கான செய்தி வந்து இப்ப நான் நடவடிக்கை எடுக்காமல் நான் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்ப நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன், இது மத்த தொகுதிகள்லாம் நடைபெறலையா, அந்தந்த தொகுதிகள் எல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேரலையா, அந்த நடவடிக்கை எடுக்கப்படலையா, அதெல்லாம் அடுத்த கேள்விகள். ஒரு ஒரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எனக்கு தெரியுது, என் கையில வந்து இப்ப இந்த விவரங்கள் கொண்டு கொடுக்கப்படுது, அதுக்கான ஆவணங்கள் இருக்கு, நான் அந்த பறக்கும் படையோ அதையோ வச்சு நான் அதை ட்ரையல் பண்ண பார்க்க சொல்றேன். எனக்கு இதுலயும் கூட கூடுதலா ஒரே ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இந்த நிகழ்வு நடந்தது 30ஆம் தேதி, சரிங்களா? பணம் கையப்பட்டதாக சொன்னது 30ஆம் தேதி. நாளை வாக்குப்பதிவு 18, நேற்றோடு இரவோடு பிரச்சாரம், நேற்று மாலையோடு பிரச்சாரம் முடிகிறது. 16 நாட்கள், கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழித்து இந்த முடிவு வருகிறது. தஞ்சை அரவக்குறிச்சிக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு, ஆர்கே நகருக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. தேர்தலுக்கு ஒரு நாள், வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்பாக தேர்தல் நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இல்லையா? குறைந்தபட்சம் 30ஆம் தேதி கையகப்படுத்தப்படுகிறது. 31 அல்லது 1ஆம் தேதி மாதிரியான தினங்கள்ல இதை சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதன் பிறகு ஒரு 15 நாள் செஞ்ச வேலை இருக்குல்ல, செலவினங்கள், அது இந்த சிறிய கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் மிச்சமாயிருமா? அதெல்லாம் எப்படி ஒரு இடத்துல ஒரு கட்சியின் மீது அல்லது ஒரு வேட்பாளரின் மீது வந்து கொடுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறது சரியா தப்பாங்கிற விதத்துல போயிட வேண்டாம். அது இப்ப வேலூர்ல தப்பு நடந்ததுன்னா தப்பு தான், அது யார் பண்ணாலும் தப்பு தான். பிரச்சனை என்னன்னா இது வந்து பாரபட்சமா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நண்பர் பேசும்போது தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான பொறுப்பு அதுக்கு தான் இருக்குன்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து இங்கே பொறுப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம பிரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். இந்திய அரசியலை பொறுத்தவரையில் லெஜிஸ்லேட்டிவ் பவரும் எக்ஸிக்யூட்டிவ் பவரும் வந்து இணைந்து தான் செயல்பட முடியும். ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவரில் இருக்கக்கூடிய அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் விங்காக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஐபிஐ, சிபிஐ, தேர்தல் கமிஷனை, ஆர்பிஐன்னு எல்லா அரசு நிறுவனங்களையும் அரசியல் காரணங்களுக்காக வந்து கைப்பற்றி அதை வந்து முடக்கி வைக்குது, இல்லை தனக்கு ஆதரவாக செயல்பட வைக்குது, ஐடி ரெய்டு விடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், அந்த ஐடி ரெய்டுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணாங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குது, எந்த இடத்துல யார் மீது எப்போது ஏவப்படுகிறதுன்னு. இந்த அளவுக்கு இந்த மிஷினரியை வந்து நாசப்படுத்துகிற வேலை இருக்குல்ல, அதுதான் முதல் குற்றம்.
அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த ஐடி துறையோ அல்லது வந்து தேர்தல் ஆணையமோ சுயேட்சையாக சுயாதீனமாக செயல்பட முடியும்? ஆக இது பொலிட்டிக்கலான குற்றச்சாட்டு பார்க்கணும். அந்த பொலிட்டிக்கலான குற்றச்சாட்டு வந்து இந்த அரசு கிட்ட இருக்குதுன்னா அந்த அரசை ஆளுகிற கட்சி ஆக பாரதிய ஜனதா கட்சி இல்ல தமிழ்நாட்டில் அதிமுக அனைத்து அங்கங்களையும் அரசின் அனைத்து அங்கங்களையும் துஷ்பிரயோகம் செய்து எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு மட்டும் இதை செய்திருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் பணம் கொடுத்தவர் அவர் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி பணம் கொடுத்தவர் யாரா இருந்தாலும் தப்புதான். அதுக்கு நீங்க வழக்கு போடுங்க, அதுக்கு வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கு. அவரை தகுதி இழக்க செய்ய முடியுமா? இதுல கூடுதலா ஒரு என்ன கேள்வினா இதுல மக்களுக்கு பொறுப்பு இல்லையா? ஒண்ணே மட்டும் அதோட தொடர்ச்சியான ஒண்ணுதான். இதுக்கு அரசு அதிகாரிகளும் துணை போவது மிக மிக துணை போக வைக்கிறது. நான் என்ன கேக்குறேன்னா ரைட், ஆனா நீங்க ஆக சிறந்த தமிழ் சமூகமாக அப்படின்லாம் பெருமை பேசுகிறார்கள் பல மேடைகள். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கட்சியாக இருக்கட்டும், ஆலி செந்தில்நாதன் எல்லோருமே ஒரு பக்கம் இதை பெரியார் மண்ணுங்கிறோம், பகுத்தறிவு பூமிங்கிறோம், மற்ற மாநிலத்தை விட இதை வந்து ஃபார் பெட்டர்னு சொல்றோம். ஆனா எம் சி ராஜன் என்ன சொல்றாரு, மற்ற மாநிலங்களை விட இங்கதான் பணம் வந்து தேர்தலுக்கு கேஷ் ஃபார் ஓட்ஸ் அப்படிங்கிறது இங்கதான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா இங்கே மக்கள் சமூகம் எந்த விழிப்புணர்வும் அடையாத ஒரு நிலையில நீங்க அரசியல்வாதிகளும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் குற்றச்சாட்டுவது சரியா இருக்குமா? தன் வாக்கை பணத்திற்காக விற்க மாட்டேன் என்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய அவலம், அதுக்கு யார் காரணம்? அதாவதுங்க மக்கள் மீது குறை சொல்ல முடியும், குற்றம் சொல்ல முடியாது. நான் வித்தியாசத்தை நான் சொல்றேன். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் காமராஜர் காலத்தில் ஆரம்பிச்சது இது. காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து அண்ணாவுக்கு எதிராக வந்து பெருமாள் படத்தை காட்டி கையில் 5 ரூபா கொடுத்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வந்து அப்போ 60களில் தொடங்கின விஷயம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மக்களை ஸ்பாயில் பண்ணுறீங்க. ஜனநாயகத்தின் அடிப்படையான கடமையை வந்து அதாவது சாதாரணமாக இந்த ஊரில் வந்து 1947 சுதந்திரம் வந்து 50ல் குடியரசாகி அனைவருக்கும் வாக்குரிமைன்னு வந்த போது இங்கே ஜனநாயக புரட்சியெல்லாம் நடக்கலை. மேலேருந்து கீழ் நோக்கி வருது எலெக்ஷனுங்கிறது, வாக்குரிமைங்கிறது. ஆனால் வந்த ஆரம்பத்திலேருந்தே அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய அருமை தெரியாம போகுது. அதுக்கு நான் குறைதான் சொல்லுவோம், மக்களை குற்றம் சாட்ட முடியாது. இல்ல பல இடங்கள்ல சாலை மறியல் செஞ்சதெல்லாம் கடந்த காலத்துல அதனுடைய வரலன்னு கேக்குற அளவுக்கு ஒரு ஜனநாயக குற்றம் சாட்டக்கூடாது. அது குற்றம் சாட்டுறதுனா குற்றம் சாட்டுறதுல பலனே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு ஜனநாயக நெறிமுறையை ஆரம்பத்துல இருந்து தப்பாக்கி இருக்கீங்க. அதுக்கான பொறுப்புங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு, அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்படி தவறாக மக்களை பயிற்சி வைத்த பிறகு அவங்க இன்னும் மோசமா போறாங்க. அது வந்து அதான் சொல்லணும், குறை சொல்லணும்னு. குற்றம் சொல்றதுங்கிறத வந்து நான் இப்படி நீங்க பார்க்கலாமே. அதாவது இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து ஒரு கொஸ்டின் அது ஒரு வித்தியாசமான எத்திக்ஸ் இருக்கு. நீ கொள்ளடிச்சிட்டு போன எல்லாம் திருப்பி கொடு, இப்படிதான் வந்து மக்கள் மத்தியில வந்து அது நிலைபெற வைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றேன், அந்த மாதிரி போகுது. நான் என்ன சொல்றேன், போட்டுருக்கேன் அதனால நான் கொள்ளடிப்பேன் அல்லது உனக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், அவன் 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல நீ ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும் இல்ல அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இது எல்லாம் எந்த அளவுக்கு இந்த குடிக்கு இப்ப மக்கள் வந்து பலியாகி வந்து அடிக்க போற மாதிரி விஷயம் தாங்க இது, வேற ஒண்ணும் கிடையாது. சார்ந்த இன்னொரு விஷயம், நம்ம வந்து மக்களுக்கு இதை எஜுகேட் பண்ணவும் இல்லை. என்ன பவர் எம்பினா அவருக்கு என்ன பவர்? நம்மளுடைய ஒரு பிரதிநிதியா அவர் அங்க பிரதிபலிக்க போறாரு, நம்முடைய குரலா இருக்க போறாரு. ஓட்டுனுடைய பவர் என்ன, ஏன் நம்ம ஓட்டு போடணும், ஓட்டுக்கு ஏன் காசு வாங்கக்கூடாது, காசு வாங்கினா என்ன பலகீனங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை சார் இது நான் நம்ம உடைச்சு பேசுவோமே. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு அப்படின்னு உள்ளபடியே மக்களுக்கு தெரியாதா? அப்படி தெரியாம தான் பண்றாங்களாங்கிறது மட்டும் சொல்லுங்களேன். என் ஓட்ட காசுக்கு விற்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு செய்யறாங்களா, தெரியாம செய்யறாங்களா? செந்தில் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நம்ம வந்து மக்கள் சமூகத்தை ஒருவேளை விமர்சனம் காசுக்கு கொடுக்கறதுனாலே வந்து ஓட்டு வந்து கண்டிப்பா போட்டுருவாங்கிறது கிடையாது. திருமங்கல தான் காசு கொடுக்கறதுங்கிறது வாக்குக்கு பணம் அப்படிங்கறத நிறுவனம் படுத்தினது வந்து திருமங்கலம். அதே சாத்தாங்குளம் சொல்லுவாங்க, இல்ல சாத்தாங்குளம் எல்லாம் எக்ஸெப்ஷன் தான், ஆனா அதை சிஸ்டமேட்டிக்கா செஞ்சது திருமங்கலம். அதன் பிறகுதான் அது ஒரு ட்ரெண்ட் ஆனது. திருமங்கலத்துக்கு அப்புறம் தான் அது ட்ரெண்ட் ஆகுது. அதே திருமங்கலத்துல அதிமுகவோட டெபாசிட் போக கிடையாது, அதோட வாக்கு வங்கியை தக்க வச்சது நீக்க மர பணம் விளையாடினப்பையும். அப்ப மக்கள் வந்து பொலிட்டிக்கலா தான் ஒரு சாய்ஸ் எடுக்கிறான், பணம் கொடுத்ததுனால கிடையாது. நீங்க வந்து 96ல் சில ஜெயலலிதா அவர்களே தோல்வியடைந்தார். ஆர்கே நகரில் நம்ம என்ன நடந்துச்சுன்னு பாக்குறோம். அப்போ என்னோட கேள்வி, பணத்திற்காகத்தான் ஓட்டு என்ற ஒரு தோற்றமே மாயையா? இல்ல, மாயை கிடையாது. அது தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய பிரதான ஒரு காரணியாக வந்திருக்கே ஒழிய அது மட்டுமே கிடையாது, அதுவே பிரதானம் கிடையாது. என்ன அது உண்மையிலே கண்டிக்கத்தக்க வகையில, அருவருக்கத்தக்க வகையில அது நான் கேக்குறேன்னா, ஏன் இங்க மக்கள் சமூகத்தின் மீதான விமர்சனங்களை நம்ம வைக்கிறோம் இல்லையான்னு கேக்குறேன். இங்க ஒரே ஒரு விஷயம், மக்கள் மீது நம்ம ஏன் குறை சொல்ல தயங்குறோமா?
இல்ல மக்கள் மேல குறை இருக்கு. நீங்க மக்கள் நான் ஒவ்வொருத்தரையா குறையே செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல கேட்கிறேன். முடியாது. இப்போ ஓட்டுக்கு நான் என் ஓட்டை நான் காசுக்காக ஓட்டுக்கு காசுன்னு கொடுக்க வருகின்ற பொழுது அதை கை நீட்டி வாங்குவது தவறு, அவமானம் என்று தெரியாம தான் மக்கள் இருக்காங்களா? அரசு அலுவலருக்கு லஞ்சம் கொடுப்பது தவறுன்னு தெரிஞ்ச மக்களுக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறது லஞ்சம்னு தெரியாம இருக்கிறாங்களா? அரசு ஊழியருக்கு பணம் கொடுக்கறது தவறுன்ற நினைச்ச காலம் போய் பணம் கொடுத்தா வேலை நடக்கும்னா பணம் கொடுப்பேன்னு நினைக்கும். அது ஓகே, பட் அது தவறுன்னு தெரிஞ்சா தவறுதான். இப்போ விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து தவறுன்னு தெரியாம வாங்குறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் சொல்ற அந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட் தான். என் பணம் தானே உங்ககிட்ட இருக்கு, நீ எனக்கு கொடுங்குற மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. அதுல பேரம் பேசுற மனநிலைக்கு வந்திருக்காங்க. இதுல அப்படின்னா நீங்க சரி நான் சொல்லல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இல்ல நான் முடிச்சறேன், இல்ல அது வந்து பாதி சொல்ல மாதிரி இருக்கும். நான் சரி நான் சொல்லல. இது ஒரு டிசீஸ், ஒரு நோய். இந்த நோயை வந்து நம்ம வந்து நோயாளியை வந்து குறை சொல்றதை விட அந்த நோயை எப்படி அதுல இருந்து வெளியே எடுக்கணுங்கிறதா. அதாவது நீங்க ரொம்ப டீப்பா அதே வார்த்தைகள், இது ஒரு டிசீஸ் வச்சுக்கோங்க. வேற ஒரு நான் கேட்கிறேன் என்னன்னா, நான் தெரியுங்க, நீங்க ஒரு லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்புன்னு ஒண்ணு சொல்றோம். கொடுத்தவங்களே அரெஸ்ட் பண்ணலாம், வாங்குவதையும் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா, ஓட்டுக்கு காசு என்ற விவகாரத்தில் நீங்க தேர்தல் நடத்துறீங்க, அல்லது வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செய்யறோம், அல்லது வேட்பாளரை கைது செய்யறோம், பல பிரச்சனை நடக்குது சார். ஏன் மக்களை கைது செய்யறது இல்ல? மக்களை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. பிரச்சனை இருந்தா என்ன எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க வாங்கினவன் என்னைக்கு நான் வாங்கினேன் இல்ல சார், அது வேற சார். நான் வந்து நீங்க பொறி வச்சு பிடிக்கிறதெல்லாம் உண்டு சார். நான் சொல்றது என்னன்னா, பொதுவா வாங்கினவன் யாருமே வாய் திறந்து சொல்ல போறது கிடையாது. நான் வாங்கினேன்னு சொல்ல போறது கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் நீங்க எங்கேயாவது ஒரு குறிப்பு எழுதி வச்சு இல்ல அவனை கண்டுபிடிக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணா தான். சரி சார், நீங்களே பேசுங்க சார். அடிப்படையில சிக்கல் எங்க வருதுன்னா, உங்களுக்கு இதுக்கு மக்கள் விரும்புறாங்க, இந்த பணத்தை விரும்புறாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சின்ன ஒரு செலவுக்காக அந்த பணம் தேவையா இருக்கு. அது அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. இன்னொரு விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, நீ 500 ரூபா கொடுத்துட்டியா, இப்ப நானும் 500 ரூபா கொடுத்தா அப்ப தளம் வந்து சமமாயிடும். அப்போ இல்லைன்னா என்ன, நீ ஏதோ ஒஸ்தர நிக்கிற மாதிரி, நான் ஏதோ கீழே நிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து, அதனால என்னாச்சு, ஒத்தம் பண்றான்னு பார்த்து அடுத்தவன் பண்றான்னு பார்த்து இன்னொருத்தம் பண்றான். அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த பேலன்ஸை சரி பண்ணணும்னு ரெண்டு பேருமே பணத்தை கொடுத்தாங்க. ரெண்டு பேர் மட்டுமே களத்துல இல்ல ஆனா 18 பேர் இருக்காங்க. அது அவன் மொத்தனை பேரும் காலி பண்ணிடுறான். சோ அந்த மிச்சம் இருக்க 18 பேரும் காலி பண்ணிட்டு இந்த முதல்ல 2 பேரோ 3 பேரோ மட்டும் நீ பணம் கொடுத்துட்டு அவன் நிக்கிறான். இப்போ என்ன, இப்போ சாய்ஸ் வந்து மேல வந்து இந்த மக்களுக்கு வந்து வாக்கு போடும்போது இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் போகணும், இல்ல 2 பேருக்கு யாருக்கோ பணம் கொடுத்தவன் யாரோ அப்படின்னா எப்படி அந்த இடத்துல ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுதான் இப்ப நடந்து போயிருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில அரசியல் கட்சிகள் ஒரு அடிப்படையான சிக்கல் என்னன்னா, தங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க தெரியல, தாங்க பண்ண நல்ல காரியங்களை கொண்டு போய் சேர்க்க தெரியல, அல்லது நல்ல காரியமே பண்ணல. அப்ப என்ன ஆகுது, இந்த மக்கள்கிட்ட எப்படி காரியமே பண்ணலைங்கிற முடிவு வந்துட முடியுமா? அது அடுத்த கேள்வி சார். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருக்கு, நான் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் இந்த மக்களுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அதோட மட்டும் நிறுத்திக்கோங்களேன், அதை மட்டும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு துணிச்சல் கிடையாது. ஏன் நான் இந்த மக்கள்கிட்ட போய் நான் பண்ணின வேலைகளை மட்டும் சொன்னா போறோம், அவர்கள் என்னுடைய தகுதி திறமையை பார்த்து ஓட்டு போடுவாங்க, அந்த துணிச்சல் எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. இது என்னன்னா, எப்படியாவது ஆசை காட்டி எப்படியாவது அவனை வந்து திருப்திப்படுத்தி நாம ஓட்டை வாங்கிட்டா போறோம். அந்த இடத்துக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப ரெண்டு விஷயம் திரு ஆலி சொன்னார் இல்லையா, பணம் மட்டுமல்ல சாதி, மதம். அப்போ ஓட்டுக்கு பணம் மட்டுமல்ல, பல இடங்களில் மதம் முன்னிறுத்தப்படுகிறது, பல இடத்துல சாதி முன்னிறுத்தப்படுகிறது, பல இடத்துல மொழி முன்னிறுத்தப்படுகிறது. அப்போ இதுவும் பிரச்சனை தானே? இதுவும் பிரச்சனை தான். இப்போ நீங்க சிக்கல்னா இது வந்து ஒரு மல்டிபிள் ப்ராப்ளம் சார். ஆக்சுவலா இப்போ நான் என்ன சொன்னேன், இது எல்லாத்தையும் கடந்தது 2 விஷயம் சார். ஒன்று உங்களுடைய சாதனைகள், 2வது நீங்க மேல் கட்டுமானம். அடிப்படையில் இந்த சாதி மதம்லாம் அடிப்படை கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய அது ரொம்ப வருஷமா இங்கே தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்க வந்து ஒரு சோசியலிசம் ஒரு கான்செப்டை மேலே வச்சீங்க, இல்லை சமூக நீதினு ஒரு கான்செப்டை மேலே வைக்கிறீங்க. இந்த லேயர் இருக்கு பாருங்க, இந்த கருத்தியல் ரீதியான ஒரு லேயர் இருக்குல்ல, இதுதான் தமிழகத்தில் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக நீங்க வந்து இங்க திராவிடம்னு ஒரு கான்செப்டை மேல வைக்கிறோம். இதை ஒட்டித்தான் நீங்க ஒத்த பிரச்சாரமே நடைபெறுது. அப்போ இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த கான்செப்டே கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு இப்ப திருப்பி அடிப்படை லேயரா இருக்கக்கூடிய ஜாதி மதத்துக்கு போய் நிக்கிறோம். இப்ப சிக்கல் எங்கன்னா, இன்னைக்கு வந்த எந்த கட்சிகளாலும் முழுமையா அப்படி நிக்கிறாங்களான்னு கேட்கிறேன். இல்ல நீக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சூழ்நிலை. இல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்ல நீங்க சொன்ன இடத்துல, ஏன்னா இங்க தேர்தலுக்கு வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இங்க வந்து பேசுறாரு, திராவிட கொள்கையில பேசுறாரு. இது பெரியார் மண்ணுன்னு யாரு திராவிட கட்சிகளுடைய தலைவர் பேசல, ராகுல் காந்தி பேசுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மோடியும் இங்கே ஜெயலலிதா
எம்ஜிஆர் என்ற 2 திராவிட கட்சி தலைவர்களை தான் முன்னிறுத்துகிறார். உண்மை, கரெக்ட். அவர் என்ன நினைக்கிறாரு, ராகுலுடைய திட்டம் என்னன்னா இங்க இப்படி சொன்னா தனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு உத்தியாக ட்ரை பண்ணி பாக்குறாரு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த தடவை செல்லுபடி ஆச்சுன்னா அவர் திருப்பி மத்த மாநிலம் ட்ரை பண்ணுவார், இல்லைன்னா ட்ரை பண்ண மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த மாதிரியான எண்ணம்லாம் கிடையாது. ஆனா என்ன நான் திருப்பி சொல்றேன்னா, ஒண்ணு உங்களுடைய சாதனைகள், 2 நீங்க இந்த சமூகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்து மேல ஒரு கட்டுமானத்தை நீங்க உருவாக்கணும். அந்த அதுதான் உருவாக்காதனால தான் இந்த நம்பிக்கை நம்பிக்கையில போகுது. எம்.சி. ராஜன் குறுக்கிட்டீங்க. அதாவது ஒரு விஷயம் சொன்னாரு, சாதனைகளை சொல்ல முடியாதனால தான் இந்த மாதிரியான இதுக்கு. அதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு பாரதிய ஜனதா கட்சி. சாதனைகளை சொல்றதை விட்டுட்டு பாகிஸ்தான் என்ன, தேசியவாதம், தேசபக்தி என்ன, எதிர்க்கட்சிகள் மேல புழுதி வாரி தூற்றுவது, இது என்ன மதவாதம், வெறுப்பு அரசியல், இதை கையில எடுக்குது. என்ன சாதனைகள்னு எதையுமே சொல்றது கிடையாது. சரி, அதை விட்டுட்டு வருவோம். அரசியல் கட்சிகள் ஆர்கனைஸ்டு அமைப்புகள் என்ன, மக்கள் வந்து அமைப்பா திரள கிடையாது. அப்ப யார் பணம் கொடுக்கறத நிறுத்தணும்? அரசியல் கட்சிகள் தான் நிறுத்தணும். மக்களே குறை சொல்லிட்டு இருக்க. மக்கள் அமைப்பாய் திரளன்னு நீங்க வந்து சல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு, நீங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து தொடங்குனீங்கன்னா மக்கள் ஆர்கனைஸ்டா அமைப்பாக திரளவில்லை என்று இன்னமும் நம்புறீங்களா? இல்ல, ஒரு இஷ்யூக்காக வர்றது வேற, ஆனா அமைப்பா இருக்கு. இதுக்கே வரலங்கிற கேள்வி இல்ல. என்ன அமைப்பா இருந்தா நீங்க காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக வருகின்ற பொழுது மக்கள் அமைப்பாய் திரள முடிகிறது தமிழகத்துல இல்ல. அப்ப நீங்க வந்து கொடுக்கறதுனால வாங்குறாங்களா, வாங்குறதுனால கொடுக்கறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல கொடுக்கறதுங்கிறது வந்து நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் பிரச்சனை. என்ன அதான் இவர் சொல்றாரு இல்லையா, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வருதுன்னு. ஆக என்ன ஆயிருச்சுன்னா சார், குறைந்தபட்சம் சார் கட்சிகளுக்குள்ளே நான் வரேன் சார், அந்த கட்சி கொடுக்குதுங்கிறது இந்த கட்சிக்கு தெரியும், மக்களை விட்டுருங்க சார். இந்த கட்சி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க ஏ கட்சிங்கிறது கொடுக்குது அப்படின்னா பிங்கிற கட்சிக்கு அது தெரியுது அப்படின்னா, இந்த கட்சி தொண்டர்கள் அங்க போய் அடிச்சு சண்டை போடலாம்ல. வாக்குக்கு பணம் கொடுக்காத, நீ எனக்கு கொடுக்கறது தெரியுது அப்படின்னு போய் தடுத்து நிறுத்திய ஒரு கட்சியை காட்டுங்க. மற்ற இடத்துல பிரச்சனை வருது, அடிச்சுக்கிறாங்க, பூத்துல அடிச்சுக்கிறாங்க. ஆனா பணம் கொடுத்ததை இந்த கட்சி பணம் கொடுக்க இந்த கட்சி தடுத்து ஒரு செய்தி கூட இல்லையே. இல்ல ரொம்ப கரெக்ட். அதாவது அங்கதான் வந்து பாலிடிக்ஸ் வந்து டிரான்சாக்ஷனலா இருக்கு. என்ன நீ கொடுத்துட்ட, அவன் கொடுக்கறத நீ தடுக்க கூடாது இல்ல. அதுல ஒரு எத்திக்ஸ். ஆமா, அதுல ஒரு எத்திக்ஸ். ஆனா அடிப்படையில் என்னன்னா, அரசியல் ரீதியா ஒரு 2 தலைமுறைங்க காயடிக்கப்பட்ட பிற்பாடு அரசியலை வந்து பேச முடியல அரசியல் கட்சிகளால. மக்கள் பேசணும்ல. அப்ப மக்கள் பேசலன்னா கூட தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கங்களுடைய அது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறதுனால கேக்குறேன். அந்த மாதிரியான இயக்கங்கள் என்ன பொறுத்தவரையில இந்த பிரச்சனையில இயக்கங்களும் சிவில் சமூகத்தின் அமைப்புகளும் தான் இனிஷியேட்டிவ் பண்ண முடியும். இல்ல பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல பண்ணிருக்கோம். அதாவது வந்து பல இடங்கள்ல பல அமைப்புகள் வந்து உங்க வாக்குகளை விற்காதீங்க, அது வந்து உங்கள் உரிமையை விற்கிறது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்க வந்து உங்க வாக்குகளை வைக்கிறதுனால 5 வருஷத்துக்கு நீங்க வந்து அடிமைப்படுறீங்க உட்பட எனக்கு தெரிஞ்சு நிறைய அமைப்புகள் வந்து பேசுறாங்க. அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னா, இந்த அமைப்புகளுடைய இயல்பான பலவீனங்கிறது வந்து இருக்கு. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர்கிட்ட நீங்கள் 500 ரூபா இல்லை 2000 ரூபா கொடுத்து வந்து ஒரு ஓட்டை வாங்க முடியாது. ஆனால் சமூகத்தினுடைய பெரும்பான்மையான பிரிவினருக்கு ஒரு வீட்டுக்கு 5000 10,000 வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் அவருடைய அத்தனை எத்திக்ஸையும் குறைச்சிட்டு கை நீட்டு வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுங்கிறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்து வாங்கிட்டாங்க. வாக்கு செலுத்தின்ற பொழுது வாக்கு செலுத்தும் காரணத்துக்காகவே அவர்களுக்கு செலுத்துறது கிடையாது. வெளிப்படையா போன எலெக்ஷன்ல நான் ஆரணியத்தில் நிற்கும் போது ஒரு குடும்பத்தில் இந்த கேள்வி கேட்டேன். 4 பேர் இருக்கிற சின்ன கிராமம், 4 பேர் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் பேசும்போது அவங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல இயல்பாவே சொன்னாங்க. எல்லாரும் இவங்களும் கொடுத்துட்டாங்க, அவங்களும் கொடுத்தாங்க, எங்க வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, நாங்க 2 பேர் இங்க போடுவோம் 2 பேர் அங்க போடுவோம் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போய். நான் ஓட்டு கேட்க போறேன். எத்திக்ஸோட தான் இருக்காங்க. நான் ஓட்டுக்கு போக போறேன். யானசனத்துல ஒரு ஓட்டுக்கு வந்தா நான் ஓட்டு கேட்க போகும்போது அந்த மாதிரி இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு. ஆமா, நான் ஓட்டு கேட்க போகும்போது என்கிட்ட எதிர்பார்த்தாங்க. அப்ப நான் இல்லை அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, இல்லைங்க அவங்க கொடுத்துருக்காங்க, நாங்க 4 பேர் இருக்கிறோம், 2 பேர் போட்டுருவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ இது என்னன்னா, நான் மீண்டும் அந்த அடிப்படையான விஷயம், ஜனநாயகம் வாக்குரிமை போன்ற விஷயங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து அவர்களுக்கு எடுத்து சொல்றது இனி ஒருபோதும் அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டாங்க. ஆக அதை வந்து மீடியாவோ மற்றவங்க, ஆமா, அது அவங்களுக்கு மிகப்பெரிய மேனிபுலேட் பண்றது தான் அவங்க விஷயம். ஸோ மற்றவங்க எடுத்து சொல்றதன் மூலமா மட்டும்தான் மக்கள் மத்தியில் மாற்றம் வர முடியும். இதுவே கூட நான் இன்னும் ஒரு கருத்து சொல்றேங்க. மிக முக்கியமான இஷ்யூஸ் வந்து ஒரு எலெக்ஷன்ல இருந்ததுன்னு சொன்னா,
இந்த பணம் கொடுக்கறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. இது பல நான் எலெக்ஷனில் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுக மாற்றி மாற்றி பணம் கொடுக்குறாங்க, உண்மைதான். எப்படி ஏதோ ஒரு கட்சி மட்டும் ஸ்வீப் பண்ணுது, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை இஷ்யூ இருக்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகுது. கேள்வி கேட்குறேன், நீங்க பணம் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக ஆகிவிடுமா? ஒரு பெரும் பணக்காரர், தொழிலதிபர், எந்த அறிமுகமும் இல்லாதவர், எதுவுமே இல்லாம தேர்தல் வந்து ஜெயிச்சிட முடியுமா? இல்ல அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. அப்ப இஷ்யூன்னு ஒண்ணு தீர்மானிக்க கண்டிப்பா. அதாவது அரசியல் கட்சிகள் வந்து சாதாரண மக்களோட தொடர்போடு அவங்களோட இருக்கிறாங்க. அவங்களுடைய அதாவது சில விஷயங்களை, அதாவது உள்ளூர் லோக்கல் பாலிடிக்ஸ், அங்கங்க ஒரு குட்டி குட்டி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நல்லது கெட்டது அதாவது எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிறாங்க. அதோடு இல்லாமல் சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காமன் இஷ்யூ மொத்தமாக பார்க்கும்போது ஒரே ஆள் ஸ்வீப் பண்ணுறது. போன வாட்டி எம்பி எலெக்ஷனில் 37 சீட் வரலையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதையும் தாண்டி பணம் கொடுக்கறது வந்து ஒரு பகுதி தான். இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி எங்கள் கிராமங்களெல்லாம் அப்படி தான் நடக்குது. 10 பேர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, ஆளுக்கு 2 3 பிரித்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அதாவது ஒரு காமனான ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது சேஞ்ச் வர்றதுக்கு. இதை கொண்டு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து எத்தனை % ஓட்டு வச்சு ஆட்சி அமைக்கல, ஒரு ஓட்டு 10 ஓட்டு 100 ஓட்டுல கூட வெற்றி தோல்வி இருக்கு. அதனாலதான் எத்தனை % 41% தான் போன வாட்டி காங்கிரஸும் ஓட்டு வாங்குச்சு, 41% தான் பிஜேபியும் ஓட்டு வாங்குச்சு, 1% கூட. ஆனா ஆட்சி யார் அமைச்சா? அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து காமனா ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் தான் வந்து மாத்தி அமைச்சதை தவிர வெறும் பணம் மட்டுமே சொல்ல முடியாது. ஆனா பணம் வாங்கக்கூடாது, பணம் வாங்குறது வந்து ஒரு அருவருப்பான செயல், கொடுக்கறதும் ஒரு அருவருப்பான செயல்ங்கிறத கத்து கொடுக்கணும் கண்டிப்பா. பொதுவான இயக்கங்கள் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வாட்டி இப்பதான் ஒரு செயலி ஒண்ணு அறப்போர் இயக்கம் சார்பா வெளியிட்டு இருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுடைய வேட்பாளர் யாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் மேல என்ன குற்ற வழக்குகள் இருக்கு, அவர் கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு குறுக்கோளியில சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளவு அவருடைய வருமானம் கூடி இருக்குங்கிற மாதிரி ஃபிங்கர் டிப்ல அதை வீடியோவும் பேசி அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா வாக்களிக்கணும், வாக்கு காசு கொடுக்குங்க. இந்த மாதிரியான தொழில்நுட்ப ரீதியிலான வசதிகளை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் போய் சேர்றதுக்கு அதுக்கான முயற்சிகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதுல நியாயமான தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது என்பதில் வாக்காளர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன, ஓட்டுக்கு பணம் பெற்றுக் கொள்வது என்பது எத்தனை பெரிய ஒரு தவறு என்பதை வாக்காளர்கள் எப்பொழுது சிந்திக்க போகிறார் என்ற கேள்வியை தான் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் வைக்கிறாங்க. அதையும் தாண்டி பணம் வாங்கினாலும் கூட ஒருவேளை அவர்களுடைய வாக்குகளை பணம் மட்டும்தான் தீர்மானிக்கிறது, அல்லது பணத்தை தாண்டி பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர்கள் வாக்களிக்க தயாராக இருப்பார்களா? நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. ரான் இந்தியா வழங்கும் காலத்தின் குரல் பவர்ட் பை இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ரான் இந்தியா வழங்கும் காலத்தின் குரல் பவர்ட் பை இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் தொடர்கிறது. மீண்டும் இருக்கிற இந்த காலத்தின் குரல் நியாயமான தேர்தல் யார் கையில் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாளை மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகம் மற்றும் புதுவையில் நடைபெற இருக்கக்கூடிய நிலை தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ட்விட்டரில் இந்த கேள்வியை முன்வைத்திருந்தோம். நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு யார் கையில் உள்ளது என்ற கேள்வியை ட்விட்டரில் கேட்டிருந்தோம். மத்திய மாநில அரசுகளின் கையில் என்று 5 விழுக்காட்டினரும், அரசியல் கட்சிகளுடைய கைகளில் தான் இருக்கிறது என்று 5 விழுக்காட்டினரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்காளர்கள் தான் இதற்கு பொறுப்பு என்று 14 விழுக்காட்டினர், தேர்தல் ஆணையம் தான் இதற்கு பொறுப்பு என்று 76 விழுக்காட்டினர், மிக அதிகபட்சமாக தேர்தல் ஆணையத்திற்கு 76 விழுக்காட்டினரும், அடுத்தபடியாக வாக்காளர்கள் தான் இதற்கு பொறுப்பு என்று 14 விழுக்காட்டினரும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நேர்களுக்கு நன்றி சொல்லி நாம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு ஆலி, இதில் பிரதானமாக 76 விழுக்காட்டினர் தேர்தல் ஆணையத்திற்கு தான் நியாயமான தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு என்று வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு எஸ்கேபிசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். எஸ்கேபிசம் மீன்ஸ் வாக்களித்தவர்களும் வாக்காளர்கள் தானே, இந்த ட்விட்டரில் வாக்களித்தவர்களும் வாக்காளர்கள் தான். இது எஸ்கேபிசம் சொல்ல முடியாது, புரியாமை தான். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்புகள், தேர்தல் கமிஷன் மாதிரி இருக்கிற அமைப்புகள் வந்து உண்மையிலே வந்து சுயாதீனமாக இண்டிபெண்டாக இருக்குதுன்னு நம்ம நம்புறதுனால அவங்க பொறுப்புன்னு சொல்கிறோம். அவங்க பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன் ஸ்பிரிட் அண்ட் லெட்டர் வந்து அவங்க தான் பொறுப்பு. ஆனால் அது அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவங்க எல்லாம், நடந்ததுக்கு காரணம் கவர்மெண்ட். இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து பார்க்கணும். நான் ஒரு கருத்தை வந்து நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். உண்மையிலே நீங்கள் சொல்லுமே நாளைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் கிட்டத்தட்ட பெரிய போராட்டமே இல்லாமல் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற ஒரு பிரமாதமான முறை இந்தியாவில் மேலேருந்து கீழ் நோக்கி வந்தது.
அதை வந்து அம்பேத்கர், நேரு போன்ற தலைவர்கள்லாம் வந்து அப்போ சொன்னாங்க, யாரெல்லாம் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போடணும், படித்தவங்களுக்கு ஓட்டு போடணும்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமமான ஓட்டு, எல்லோருக்கும் ஓட்டு மட்டும் கிடையாது, அதனுடைய மதிப்பும் சமமானது. ஒரு ஆதிக்க ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதியை சேர்ந்தவருக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் ஒரே ஓட்டு, ஒரே மதிப்பு. 71 தான் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. ஆனால் தமிழ்நாடு, இந்தியாவில் வந்து 47லேருந்து அடுத்த முதல் எலெக்ஷன்ல இருந்து இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஓட்டு. இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான ஒரு இந்த யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வாக்குரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அதை நம்ம இந்த பணத்துக்காக நாம வந்து இதை இழந்தோம்னு சொன்னா இதை விட மோசமான இழப்பு ஒன்று. எளிதாக கிடைத்ததுனாலே இதனுடைய அருமை 500 ரூபாய்க்கு. அதுதான் காரணம். நீங்க பல இடங்கள்ல அமெரிக்காவில் 1920 வரையில அனைவருக்கும் வாக்குரிமைக்கு போராட்டம் நடந்தது. ஜனநாயக நாடுகள் சொல்லக்கூடிய பல மேலை நாடுகளில் பெண்கள் வாக்குரிமைக்காக பல போராட்டங்கள் நடந்திருக்கு. டாக்ஸ் கட்டுறவனுக்கு தான் ஓட்டு, மற்றவங்களுக்கு இல்லைங்கிறத மாத்துறதுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாங்க. வாக்குரிமைங்கிறது வந்து சும்மா மேலேருந்து கீழே விழல. பல லட்சக்கணக்கான மக்கள் போராடி, பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிர் கொடுத்து தான் உங்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறது, நாமே அதை வந்து மிஸ்யூஸ் பண்றது, தவறாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தற்கொலைக்கு சமன்ற கருத்தை வந்து சொன்னா இந்த நேரத்தில் முக்கியம் நான் நினைக்கிறேன். எம்.சி. ராஜன், இதில் வந்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பல நேரங்களில் 5 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வரும், அவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ ஒன்று சொல்றாங்க, இந்த 5 ஆண்டுகளில் அவர் பெற்ற பணப்பலனை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, பணப்பலன்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருவார். ஒரு வாதத்திற்கு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவோ இருக்கிறார். ஒரு மசோதாவில் தன்னுடைய வாக்கை செலுத்துகிறார். அவருடைய ஒரு வாக்கில், ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அந்த மசோதா நிறைவேறுகிறது, அது சட்டமாகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சட்டத்தை விட்ரா பண்ணுவாங்களா? அப்போ என்ன மாதிரியான நடைமுறைகளை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம்? ஏன் இவ்வளவு தேர்தல் சார்ந்த விதிமுறைகளில் இவ்வளவு வந்து ஒரு தாமதமான அணுகுமுறைகள்லாம் இருக்கின்றன? இல்ல நிரந்தர தீர்வா இதுக்கு என்ன இருக்கு? அதுல உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வழக்கு இருக்கு இல்லையா, நரசிம்மராவ் அரசுக்கு எதிராக அவங்க வந்து பணம் வாங்கி வாக்களிச்சாங்க. அவங்க வந்து ட்ரைபல் லீடர்ஸா இருந்து வந்த ஒரு கட்சி. என்ன எங்க பணத்தை வைக்கிறதுன்னு தெரியல, நேரா போய் பேங்க்ல போட்டான். ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, ஓட்டு போட்டதை வந்து அவங்க கொஸ்டின் பண்ணவே கிடையாது, பணத்தை மட்டும் திருப்பி, நீ பணம் வாங்கினது தப்பு என்ன, அவ்வளவுதான். அப்போ பணம் கொடுத்த நரசிம்மராவை தப்பிச்சுக்கலாம். ஓகே, என்ன இவன் ஓட்டு போட்டதை வந்து அதை வந்து அவங்க டச் பண்ணவே கிடையாது. அது வந்து எம்பியோட பிரிவிலேஜ். அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாக்களிச்சார்னா அது என்ன, அது சட்டமன்ற நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்குள்ளார வந்து நீதிமன்றம் தலையிடாதுங்கிறதுல காப்பாற்றப்படுது. ஸோ இது வந்து அமைப்பு ரீதியான பிரச்சனை. நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிதம்பரம் ஜெயிச்சார் இல்லையா, ராஜகண்ணப்பன் ஓட்டு கேஸ் போட்டாரு. என்ன கேஸ் என்ன நடந்துகிட்டு தானே இருக்கு. என்ன சோ இது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத கூடுதலா ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது நீங்க இந்த ட்விட்டர்ல கேள்வி கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிற ஒரு இது சொன்னாங்க இல்லையா, அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு சேஷன் போன்ற ஆட்கள் தான் நாங்கெல்லாம் பெருசா நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது. ஆனா யதார்த்தத்துல என்னன்னா, எக்ஸிகியூட்டிவ் அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகளால கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து அதிகாரங்களும் சொல்லப்பட்டாலும் கூட அரசியல்வாதிகளுடைய இதுவா தான் இருக்காங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்குது. திரு வெங்கடேசன், இதுல தேர்தல் ஆணையம் தான் பிரதான பொறுப்பு என்று அதிகமான வாக்காளர்கள் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, ட்விட்டர் வாக்காளர்கள். உங்களுடைய பார்வை? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு முடிவு அது. ஏன்னா மக்கள் வந்து அந்த அமைப்பை நம்புவது என்பது ஜனநாயக பூர்வமாக சரியான ஒரு அணுகுமுறை. நம்பிக்கையினால தான் இதை சொல்லிக்கிறாங்க இல்லையா, இல்ல நம்பாததுனாலயா? உனக்கு தான் பொறுப்பு, நீ ஒழுங்கா செய்யலைங்கிற அந்த நம்பிக்கையோட தானே சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து இந்த பொறுப்பு யாருன்னா, அந்த கடைசி 14% இதுதான். 14% தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் தனிப்பட்ட அளவில் கேட்டீங்கன்னா மக்களுக்கு தான் இதுல பொறுப்பு அதிகம். இந்த தேர்தல் சரியாக நடைபெற வேண்டியது யாருக்காகனா, எனக்காகத்தான். நான் வாக்காளனாகிய நான் என்னுடைய உரிமையை, நான் இந்த நாட்டுக்கு எனக்கு நான் வேண்டிய தலைவனை நான் தேர்வு செய்கிறேன், எனக்கு வேண்டிய ஒரு எம்பியை நான் தேர்வு செய்கிறேன். அப்போ அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி, 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. நான் அமைத்து கொடுத்த ஒரு அமைப்பு தான் இந்த தேர்தல் ஆணையம் என்பது. அது வந்து சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டது, அது எனக்காக அமைக்கப்பட்டது. அதை நான் சரியா வேலை செய்கிறதா என்று பார்ப்பது தான் எனக்கு பொறுப்பு. அப்போ 2 பேரும் இதுல பொறுப்பு உண்டு. அதுல முதல் பொறுப்பு வாக்காளனாக எனக்கு தான். அப்போ நான் அந்த 14% குறைவா இருக்குன்னு தான் ஆச்சரியப்படுறேன். ஆனா மக்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த 74% மேல மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் நம்பிக்கையில இருந்தா அதை நான் வெளிப்படுது.
முக்கியமாக நான் இந்த தேர்தல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால், அது வந்து அதனுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாட்டினுடைய அத்தனை போராட்டங்களுக்கும் பின்னால் நாம் பெற்ற சுதந்திரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு என்றால் அது நம்முடைய வாக்குல தான் இருக்கிறது. அது ஒவ்வொரு வாக்கிலும் இருக்கிறது. இது வந்து ஒரு சிறு துளி தான், ஒவ்வொரு வாக்குன்னு ஒரு சிறு துளி தான். ஆனா அந்த ஒரு சிறு துளி எவ்வளவு பெரிய வெள்ளமாக மாறும் என்பதற்கு நீங்க வந்து எமர்ஜென்சிக்கு பின்னாடி வந்த தேர்தலாகட்டும், இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு தேர்தலும் நம்ம வந்து பெரிய அலையை ஏற்படுத்தின தேர்தல் எல்லாத்துலேயும் அந்த சிறு துளி தான் வந்து வாக்குகள் தான் பெரிய அளவில் வெற்றியையோ அல்லது சில பேருக்கு தோல்விகளையோ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த உணர்வு வந்து அவசியம். நான் போடக்கூடிய வாக்கு மதிப்பாற்று போயிடாது, நான் போடக்கூடிய வாய்ப்பு எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து விடாது என்ற அவநம்பிக்கை தேவையில்லை. எல்லா நம்பிக்கையோடு நான் இந்த வாக்கை செலுத்த போகிறேன். மதம், காசு இது போன்றவற்றை தாண்டி நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய அந்த வேட்பாளருடைய தகுதிகள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் உள்ளிட்டவற்றை கருத்து கொண்டு வாக்களிக்கலாம். உண்மையிலேயே இது போன்ற காரணங்களுக்காக வாக்களிக்காது. உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து எனக்கு பிடித்திருக்க யாரோ ஒரு சுயேட்சையா கூட இருக்கட்டும் சார், ஆனா நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா அவர் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை விட இன்னொரு ஜனநாயகம் கொடுத்திருக்காங்க. யாருமே வேண்டாம் நோட்டாவுக்கு கூட போடுறாங்க. இயல்பாகவே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முழு சுதந்திரம் இருக்குது. எனக்கு இந்த கட்சிகள் சொல்வது அத்தனையுமே எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நான் வேற ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கிறது. அப்போ இத்தனை ஆப்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் நான் அந்த வாக்கை முழுமையாக செலுத்தினால் அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை புரிந்து கொள்வதுதான் நம்மகிட்ட இருக்கு. நாம் அந்த மரியாதையை புரிந்து கொண்டோம் என்றால் உண்மையாக ஜனநாயக கடமை ஆற்றவனாக ஆகும். ஒரே ஒரு இன்டர்வென்ஷன். அதாவது இந்த நோட்டா சொன்னீங்க இல்லையா, அரசியல் ரீதியாக ஒரு தலைமுறையை காயடிக்கிறதுக்கான ஒரு இதுதான் ரைட் டு ரீகால் இருந்தது. நோட்டா தேவையில்லையே. அந்த மாதிரி சீர்திருத்தம் கண்டிப்பா அவசியம். ரைட் டு ரீகால் இருக்கணும். ரைட் டு ரிஜெக்ட், ரைட் டு டீபாலிட்டிசைஸ் பண்ற ஒரு வேலை தான். எஸ் எஸ் சார், ரைட் டு ரிஜெக்ட் வேணும், ரைட் டு ரீகால் வேணும். நிச்சயமா இதுல அதிகமான ஓட்ஸ் வந்து ட்விட்டர்ல தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்கு. அது தொடர்பான உங்களுடைய நிறைவு கருத்து? இல்ல, அது எல்லாருமே சொன்ன கருத்து தான். இதுவரைக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நிச்சயமா அந்த ட்விட்டரை யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து அப்படி இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நிச்சயமா தனக்கும் ஒரு பங்கு இருக்கு. சார் சொன்ன மாதிரி தான், அதை நான் சேர்த்து சொல்ல. அதாவது நிச்சயமா மனிதருக்கு நம்ம மக்கள் தான் மிக முக்கியமான காரணம். இது நேர்மையான தேர்தலா நடக்க, காசு வாங்காம ஓட்டு போட, நமக்கு இதுல ஒரு பவர் இருக்கு. நமக்கு விரும்பினவங்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. இல்லாட்ட வந்து கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், கட்சியை பார்த்து தான் ஓட்டு போடணும், சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும். நீங்க சொன்னீங்க ரெட்டலைக்கு போடுவேன், இது வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு தான் ஓட்டு அளிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இப்பவும் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த மனப்பான்மையை மாத்தணும் நிச்சயமா. ஏன்னா அதாவது நமக்கு விருப்பமான ஆளுக்கு யாரு நமக்கு நம்மளுடைய குரலா ஒலிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போடணுங்கிறது தான் நம்ம அதாவது பொதுவான கருத்து. அதனால இந்த ட்விட்டர்ல போடுறது அந்த பெர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை அந்த படிச்சவங்க வந்து நிச்சயமா மறுபரிசீலிச்சணும். அவங்களுடைய உரிமை என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுடைய உரிமை என்ன, கடமை என்னன்னு தெரிஞ்சா நிச்சயமா அவங்க வந்து ஒரு சரியான முடிவை எடுக்க முடியும். மக்கள் சுருக்கமா ஒருவர்ல இந்த நோட்டா குறித்து ஏதோ கருத்து சொன்னீங்க. இல்லை, அதாவது வந்து நோட்டா அப்படிங்கிறது ஒரு சமீப காலமாக ஒரு 10-15 வருஷத்தில் வந்து நீங்கள் வருஷமாக பொதுவாக நான் பார்க்குறது என்ன, எல்லா கட்சிகள் மீதும் ஒரு அவநம்பிக்கை உருவாகி அதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லி யாருமே சரியில்லை யாருமே சரியில்லைன்னு வாக்களிப்பது என்பது எனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான். அது வந்து ஒரு கருத்து கணிப்பு அல்ல. எனக்கான பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக தான் வந்து வாக்களிப்பே ஒழிய என் கருத்தை தெரிவிக்கக்கூடிய கருத்து கணிப்பு கிடையாது. அது ரெஃபரண்டம் இல்லை. அப்போ நான் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியை நான் தேர்ந்தெடுக்கணும். இருக்கிறதுல ஓரளவுக்கு சரியான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுமே ஒழிய யாரும் வேண்டான்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் நீக்கம் பண்ற ஒரு வேலையா தான் வந்து இருக்கும். பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலான தேர்தல்ங்கிற முறையை வந்து மாத்தி அதை வந்து வெறுமனே வந்து ஒரு ஒப்பீனியன் போல மாத்திர விஷயமா வந்து இருக்கும். அது என்ன பொறுத்தவரை அபாயகரமானது. அதுக்கு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் அஸ்திவாரத்தை குலைக்கக்கூடிய ஒரு வேலை. ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இல்லாம அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்து எதுவும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, வேற எதுக்கும் போடாதீங்க, எல்லாரும் நோட்டாவுக்கு போட்டா என்ன ஆகுதுலாம் கற்பனாவாதம். மகாராஷ்டிரால உள்ளாட்சி தேர்தல்ல நோட்டாக்கு போட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு இல்ல அதனால எந்த பலனும் கிடையாது. நீங்க வந்து அதிகபட்சம் வந்து ஒரு நியூசன்ஸா இருக்கலாம், அவ்வளவுதான். அது ஜனநாயகம் கிடையாது. பிரதிநிதித்துவம் ஒண்ணு வேணும். யாராவது ஒருத்தர் உங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓட்டு போடணும். நன்றி. அந்த அளவில்
நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குகளை பணத்திற்காகவும் அல்லது நீங்கள் வந்து மதத்திற்காக சாதிக்காக விட்டுவிடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லோருமே ஒரு சேர்ந்த குரலில் விடுத்திருக்கிறீர்கள். அவையில் இணைந்த உங்கள் நால்வருக்கும் நன்றி. நிச்சயமாக வாக்கு உரிமையை பெறுவதற்கு எவ்வளவு போராடி பெற்றோம் அப்படிங்கிற வாதத்தை ஒவ்வொருத்தரும் வச்சார்கள். ஆலி செந்திலான் சொல்லின பொழுது மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் கூட வாக்குகளை குறிப்பாக பெண்களுக்கு எவ்வளவு மேம்பட்ட நாடாக பார்க்குற சுவிட்சர்லாந்தில் 1971 தான் வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். ஆனால் இங்கே வாக்குகள் மிக எளிதாக உங்கள் கைகளுக்கு வந்தால், நம் கைகளுக்கு வந்துவிட்டதால் ஒருவேளை அதற்கான பெருமையும் அருமையும் அதனுடைய ஆயுதமும் பலமும் நமக்கு தெரியாம போயிடுச்சான்னு தெரியல. நிறைய சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்றேன், வாக்குதான் மக்களின் செல்வாக்கு என்பதை உணர்வோம். அந்த விதத்தில் வாக்களியுங்கள். நாளை மறக்காமல் அந்த வாக்கை சாதி, மதம், பணம் உள்ளிட்டவற்றோடு இணைத்து அளிக்காமல் அதை தாண்டி இன்ன பிற காரணிகளுக்காக அந்த வாக்கை செலுத்துங்கள் என்று சொல்லி காலத்தின் குரலை நிறைவு செய்கின்றேன். இது குரலற்றவர்களின் குரலாய் என்றும் நான் செந்தில். நன்றி.